மகாபாரதத்தின் 19வது அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் காணப்போவது அர்ஜுனன் மீண்டும் தனது வில்லை ஏந்தி கௌரவப் படைகளை ஒற்றை ஆளாக துவம்சம் செய்த அந்த வீர வரலாறு. விராடப் போர் தொடங்குகிறது. துரியோதனனின் படைகள் விராட தேசத்தின் பசுக்களை கவர்ந்து செல்கின்றன. இது பாண்டவர்களை வெளியே வரவழைக்கச் சகுனி தீட்டிய தந்திரமான திட்டம். மத்சய தேசம் நிலைகுலைகிறது. இளம் இளவரசன் உத்தரகுமாரன் கௌரவப் படைகளைக் கண்டு நடுங்குகிறான். என்னால் இவ்வளவு பெரிய படையை எதிர்கொள்ள முடியாது என்று அவன் பின்வாங்குகிறான். அவனது பயம் அரண்மனை முழுவதும் பரவுகிறது. அப்போது பிருகன்னளை முன் வருகிறாள். நான் உனது தேரை ஓட்டுகிறேன், நீ போர் செய் என்று தைரியம் கூறுகிறாள். ஒரு ஆடல் ஆசிரியர் போர்க்களத்திற்கு செல்லத் துணிந்தது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. தேர் போர்க்களம் நோக்கி பாய்கிறது. ஆனால் பிருகன்னளை தேரை அந்த புகழ்பெற்ற வன்னி மரத்தை நோக்கிச் செலுத்துகிறாள். அங்கேதான் பாண்டவர்களின் ரகசியம் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது. மிரண்டு போயிருந்த உத்தரனிடம், அஞ்சாதே, நான் தான் இந்திரன் மகன் அர்ஜுனன் என்று தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்துகிறான். உத்தரன் அதிர்ச்சியில் உறைந்து போகிறான். 5 ஆண்டுகளுக்குப் பிறகு அர்ஜுனன் தனது காண்டீபத்தை தொடுகிறான். அந்த வில்லில் இருந்து எழுந்த நாணொலி பல மைல் தூரத்திற்கு எதிரொலித்து கௌரவப் படைகளை அச்சுறுத்தியது. சிங்கத்தின் கர்ஜனை அது. தனது தேவதத்தத்தை ஊதி போர் முழக்கமிடுகிறான் அர்ஜுனன். அந்த சத்தம் கேட்டு பீஷ்மரும் துரோணரும் உணர்ந்தனர். அர்ஜுனன் வந்துவிட்டான். கௌரவர்களின் இதயம் நடுக்கமுற்றது. ஒரே ஒரு வீரனாக அர்ஜுனன் கௌரவப் பெருங்கடலை எதிர்கொள்கிறான். அவனது தேரை உத்தரன் இப்போது திறம்பட ஓட்டுகிறான். வில்லிலிருந்து அம்புகள் மின்னல் வேகத்தில் புறப்படுகின்றன. அர்ஜுனன் தனது குருக்களான பீஷ்மர் மற்றும் துரோணரின் காலடிகளில் அம்புகளை எய்து தனது வணக்கத்தை தெரிவிக்கிறான். பிறகு அவர்களின் வில்வித்தையையே விஞ்சும் வகையில் போரிடுகிறான். இது தர்மத்தின் போர். துரோணாச்சாரியாரின் அஸ்திரங்களை அர்ஜுனன் ஒவ்வொன்றாக முறியடிக்கிறான். தனது சீடனின் வளர்ச்சியைக் கண்டு அந்த மகாகுரு மனதிற்குள் பெருமை கொள்கிறார். ஆனால் போரில் அர்ஜுனனே வெல்கிறான். கர்ணனும் அர்ஜுனனும் நேருக்கு நேர் மோதுகிறார்கள். பல வருடப் பகையின் தீ அங்கே கனன்றது. ஆனால் அர்ஜுனனின் வேகம் கர்ணனை திணறடிக்கிறது. கர்ணன் போர்க்களத்தை விட்டு விலக நேரிடுகிறது. இறுதியாக அர்ஜுனன் சம்மோகன அஸ்திரத்தை ஏவுகிறான். ஒட்டுமொத்த கௌரவப் படையும் மயங்கி வீழ்கிறது. பீஷ்மர் தவிர அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தனர். அர்ஜுனன் முழு வெற்றியடைந்தான். துரியோதனன் பாண்டவர்கள் முன்னரே வெளிப்பட்டுவிட்டனர் என்று வாதிடுகிறான். ஆனால் பீஷ்மர் கணக்கிட்டு 13 ஆண்டுகள் அன்றே முடிந்துவிட்டதை உறுதி செய்கிறார். பாண்டவர்கள் இப்போது சுதந்திரமானவர்கள். வெற்றி வீரனாக அர்ஜுனன் நகருக்குள் நுழைகிறான். பசுக்கள் மீட்கப்பட்டன. கௌரவர்கள் விரட்டப்பட்டனர். மத்சய தேசம் ஒரு மாபெரும் ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டது. கொண்டாட்டம் தொடங்குகிறது. மறுநாள் பாண்டவர்கள் தங்கள் உண்மை உருவில் விராட மன்னரின் சபைக்கு வருகிறார்கள். தன்னை அறியாமல் உலகாளும் மன்னர்களை பணியாளர்களாக வைத்திருந்ததற்காக விராடன் மன்னிப்பு கேட்கிறான். நட்பு பலப்படுகிறது. இந்த உறவை மேலும் பலப்படுத்த அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவிற்கும் உத்தரையின் மகள் உத்தரைக்கும் திருமணம் நிச்சயமாகிறது. பாண்டவர்களின் அடுத்த கட்டப்பயணம் இங்கிருந்து தொடங்குகிறது. பொறுமையாக இருந்த பாண்டவர்கள் இப்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளனர். 1 வருடம் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் அவர்களுக்கு பெரும் பலத்தை தந்துள்ளன. இனி அவர்கள் யாராலும் தடுக்க முடியாதவர்கள். இதுவே நீதி. அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் போர் நிச்சயம். கௌரவர்கள் தங்கள் பிடிவாதத்தை விடப்போவதில்லை. பாண்டவர்கள் தங்கள் உரிமையை கேட்கப் போகிறார்கள். பாரதப் போர் நெருங்குகிறது. அடுத்த அத்தியாயங்களில் கண்ணனின் தூதும் கௌரவ சபையில் அவன் காட்டிய விஸ்வரூபமும், போரை தவிர்க்க கண்ணன் எடுக்கும் கடைசி முயற்சி என்ன? மகாபாரதம் தொடர்கிறது. ட்விஸ்டர்பான அத்தியாயத்தை பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த அத்தியாயத்தில் கண்ணனின் தூதும் போருக்கான இறுதி முடிவும் நீதி நிலைநாட்டப்படும் வரை மகாபாரதம் தொடரும். நன்றி.